சாதனை இடைஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். E-Royce நிறுவனத்துடைய ஷோரூமான சுரண்டையில் இருக்கக்கூடிய அபனீஷ் இ-பைக்ஸ் அண்ட் ஆட்டோ ஷோரூமில் தான் நம்ம இந்த RF90 அப்படிங்கிற வாகனத்தை ரிவ்யூ பண்ணியிருக்கோம். முதல்ல இந்த RF90 வாகனத்துடைய லுக் வைஸ் ரிவ்யூ பார்க்கலாம். ஒரு லோடர் மற்றும் பேசஞ்சர் வாகனத்துக்கான லுக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த வாகனத்தோட டிசைன் இருக்குது. முன்னாடி கூடை மாதிரியான அமைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் கொஞ்சம் லோடை நம்ம வச்சுக்கிட முடியும். ரைடர் கால் வைக்கிறதுக்கான ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. பில்லியன் கால் வைக்கிறதுக்கான ஃபுட் ரெஸ்ட் ரெண்டு சைட்லையுமே லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. பில்லியன் பின்னாடி சாஞ்சிக்கிறதுக்காக பேக் ரெஸ்ட் அமைப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனத்துடைய பின்புறம் 4 காயில் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்குறாங்க. ரைடர் சீட்டோட டிசைன் நார்மல் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. பில்லியன் சீட்டோட டிசைன் ஃப்ளாட் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. அது ஸ்ப்ளிட் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம பிரித்து அதிலே நம்ம லோடு வச்சுட்டு எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு புக்கு மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிட முடியும். ரைடர் சீட்டுக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் சின்ன சின்ன பொருட்களையும் நம்ம வச்சுக்கிட முடியும். பேட்டரி பேக் எங்கே பொருத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்துடைய ஃப்ளோர் போர்டில் தான் பொருத்திருக்கிறாங்க. ஹேண்டில் பாரோட வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா லைட் ஆன் ஆஃப், ரிவர்ஸ் மோட், ஸ்பீட் மோடுக்கான சுவிச்சஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் பாரோட இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா இண்டிகேட்டர், ஹார்னுக்கான சுவிச்சஸ் கொடுத்துருக்குறாங்க. RF90 வாகனத்துடைய ஸ்பெசிஃபிகேஷன் ரிலேட்டடான ரிவ்யூ பார்க்கலாம். இந்த வாகனம் ஒரு ஐகேட் அப்ரூவல் பெற்ற ஒரு வாகனம். இந்த வாகனத்துடைய ப்ராக்டிக்கல் ரேஞ்ச் 200 கிலோகிராம் எடை கொண்டு போனோம் அப்படின்னா 60லேருந்து 70 கிலோமீட்டர் கொடுக்கும். கம்பெனி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் படி 80 கிலோமீட்டர். இந்த வாகனத்துடைய அதிக வேகம் மற்றும் மோட்டருடைய கெப்பாசிட்டி நான் ரெஜிஸ்ட்ரேஷன் நார்ம்ஸ் படி கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனத்தில் 3 விதமான ஸ்பீட் மோடு கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனத்தில் இருக்கிற பேட்டரி பேக்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு 3 மணி நேரங்கள்லேருந்து 4 மணி நேரங்கள் டைம் ஆகுது. 60 வோல்ட் 30 ஆம்பியர் அவர் திறன் கொண்ட லித்தியம் அயன் பேட்டரி பேக்கால் இந்த வாகனம் இயங்குது. உங்களுக்கு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி பேக் வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனும் இவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வாகனம் 150லேருந்து அதிகபட்சமாக 200 கிலோகிராம் வரைக்கும் எடை தாங்கக்கூடியது. இந்த வாகனத்தில் இருக்கிற பேட்டரி பேக்குக்கு 3 வருடங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் மோட்டருக்கு 1 வருடம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் கொடுக்குறாங்க. இந்த வாகனத்துக்கு முன்புறம் ட்ரம் பிரேக்கும் பின்புறம் டிஸ்க் பிரேக்கும் கொடுத்துருக்குறாங்க. எல்லா விளக்குகளுமே எல்இடியில் கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனத்தில் இருக்கிற பேட்டரி பேக்கை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜருடைய கெப்பாசிட்டி 6 ஆம்ப்ஸ். இந்த வாகனத்தில் இருக்கிற பேட்டரி பேக்கை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணிக்கிட முடியும். இந்த வாகனத்துடைய ஆன்ரோடு விலை 89,250 ரூபாய். RF90லே இன்னொரு வேரியண்ட் இருக்குது. அதாவது 60 வோல்ட் 54 ஆம்பியர் அவர் திறன் கொண்ட பேட்டரி பேக்கில் இயங்கக்கூடிய ஒரு வேரியண்ட். அந்த வேரியண்ட் 120 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும். அந்த வாகனத்துடைய ஆன்ரோட் ப்ரைஸ் 1,20,000 ரூபாய். சென்ட்ரல் லாக்கிங், மொபைல் சார்ஜிங், ஆன்டி தெஃப்ட் அலாம், கீலெஸ் என்ட்ரி இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ்லாம் இந்த வாகனத்தில் இருக்குது. இந்த வாகனம் பழுப்பு, வான நீலம், வெள்ளி, கருப்பு மாதிரியான வண்ணங்களில் கிடைக்குது. இந்த வாகனம் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள், வியாபாரிகள், சில பேர் நான் லோடு வாகனமாகவும் பயன்படுத்தணும், ஃபேமிலி வாகனமாகவும் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாகனம் ஒரு உகந்த வாகனம். இந்த E-Royce RF90 வாகனம் வச்சிருக்கிற வாடிக்கையாளர் அவருடைய அனுபவத்தை ஒரு இன்டர்வியூ மாதிரி நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த வீடியோவை நம்ம இப்போ பார்க்கலாம். வணக்கம். 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 உங்கள் பேர்? என் பேர் முருகன். உங்கள் பேர்? விஜயன். உங்கள் ஊர்? தென்காசி மாவட்டம் சுரண்டை. இந்த வாகனம் வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது? வாகனம் வாங்கி 10 மாதம் ஆகிட்டு. ஓகே. மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது? மைலேஜ் 80 கிடைக்குது. எவ்வளோ லோடு வரைக்கும் இதை எடுத்துருக்கீங்க? 210, 220 வரைக்கும் எடுத்து கொண்டு போயிருக்கிறேன். எந்த மாதிரியான லோடுலாம் எடுத்திருக்கீங்க? நெல், சோளம் வெயிட் கொண்டது தான். மழை நேரங்களில் இந்த வாகனத்தை மழைகளாக சவதி நல்லா அடிச்சு கப்புன்னு போகுது, ஏறி போகுதுல. சரிவான பாதைகளில்? சரியான போது நல்லா 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 ஆகுது. சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது? கரண்ட் மோட்டான ரோடுகளில் நல்லா இருக்குது. பிரேக்கிங்? பிரேக் நல்லா இருக்குது, கண்ட்ரோலாக இருக்குது. ஓகே. சீட்டோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது? சீட்டோட குவாலிட்டி நல்லா இருக்குது. நல்லா கால் வைக்கிற இடம்? கால் வைக்க நல்லா இருக்குல்ல. லோடு வச்சுட்டு நீங்கள் இந்த கால் வைக்கிற இடம்னா நல்லா இருக்குதா? நல்லா ஃப்ரீயாக கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்ம கட்ட முறைக்கு மாதிரி ஃப்ரீயாக நல்லா சுற்றி நல்லா இருக்குது. ஓகே. சார்ஜிங் டைம்? சார்ஜிங் டைம் 3 மணி நேரம். 3 மணி நேரத்தில் நல்லா ஃபுல்லாக இருக்கும். இந்த வாகனம் நீங்கள் வாங்கும்போது எவ்வளோ விலை? 89. ஓகே. தினசரி எத்தனை கிலோமீட்டர் இந்த வாகனத்தில் பயணம் பண்ணி? சராசரி 50-70 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி டெய்லி போகும். இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்கீங்க? இது வரைக்கும் 7000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இரவு நேரங்களில் இந்த வாகனத்தில் பயணம் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், பண்ணியிருக்கேன். இந்த வாகனத்தில் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் எதாவது வந்திருக்கா? இப்போ நம்மளை பொறுத்தவரை கம்ப்ளைண்ட் ஒன்றும் இல்லை, நல்லாவே இருக்குது. ஓகே. இந்த வாகனத்துடைய நிறைகள் அப்படின்னா என்ன சொல்லலாம்? நிறைகள் குறை சொல்ல முடியல. நிறைய நல்லது தானே, நல்லா இருக்குல்ல. ஓகே. அப்போ இந்த வாகனத்தில் குறைகள் இப்போதைக்கு இல்லை. ஓகே. ஓகே. 5 ஸ்டாருக்கு எத்தனை ஸ்டார் கொடுக்கலாம் இந்த வாகனம்? இப்போது நல்லா இருக்குல்ல, வண்டி அப்போ உள்ளே போட்டுக்கலாம், கொடுத்துக்கலாமே. ஓகே. எதுக்காக குறிப்பிட்ட இந்த மின்சார வாகனத்தை தேர்ந்தெடுத்தீங்க? இப்போது டீசலு வைக்கலாம், நமக்கு ஒன்றும் கட்டாதில்ல. அதனால் இப்போ இது நமக்கு நாளைக்கு கரண்ட் சார்ஜும் வர மாட்டேங்குது. மேக்ஸிமம் மினிமம் அதுவும் நல்லது. நமக்கு கரண்ட் இப்போ இது வரைக்கும் கொடுத்து வரல. அதே நமக்கு லாபம் தானே.
ஓகேண்ணா, நன்றி. சரிண்ணே. புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்தி. நன்றி.